தமிழ் சினிமாவுல பல வருடங்களாக உச்ச காமெடி நடிகராக ரசிகர்களை சிரிக்க வைத்தவர் வடிவேலு. ஆனா கடந்த சில வருடங்களாக அவர் பழைய மாதிரி காமெடி படங்கள்ல தோன்றாதது ரசிகர்களுக்கு ஒரு வருத்தமாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் நடிகை சோனா சமீபத்தில் அளித்த பேட்டியில் வடிவேலுவை பற்றிய ஒரு அதிர்ச்சி தகவலை பகிர்ந்துள்ளார். குசேலன் படத்திற்கு பிறகு வடிவேலுவுடன் சேர்ந்து நடிக்க அவருக்கு ஏராளமான பட வாய்ப்புகள் வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக குசேலன் படத்திற்கு பிறகு மட்டும் 16 படங்களில் வடிவேலுவுடன் நடிக்க அழைப்பு வந்ததாகவும் கூறியுள்ளார். ஆனால் அந்த வாய்ப்புகளை அனைத்தையும் தான் மறுத்துவிட்டதாக சோனா தெரிவித்துள்ளார். ஆழ விடுங்கடா சாமி என்று கூறி ஒரு படமும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் என்னால் அவரை சமாளிக்க முடியவில்லை, அந்த விஷயத்தை நான் ஓப்பனாக பேச விரும்பவில்லை, சுயமரியாதை தான் எனக்கு மிகவும் முக்கியம் என்றும் சோனா கூறியுள்ளார். இந்த பேட்டி தற்போது சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேசப்பொருளாகி வருகிறது.